இசையமைப்பாளர் இளையராஜாவின் சிம்பனி லண்டனில் அரங்கேற்றப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி மேடையில் ரசிகர்கள் முன்னதாக அவர் உணர்ச்சி பொங்க பேசும் காட்சிகளை பார்க்கிறோம். லண்டனில் நடந்த சிம்பனி இசை அரங்கேற்றத்திற்கு பின் மகிழ்ச்சி ததும்ப இசைஞானி இளையராஜா பேசியிருக்கிறார். சிம்பனி அரங்கேற்ற மேடையில் ரசிகர்கள் முன் உணர்ச்சி பெருக்கில் இளையராஜா பேசியிருக்கிறார். சிம்பனியின் அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். சிம்பனி அரங்கேற்ற மேடையில் ரசிகர்கள் முன் உணர்ச்சி பொங்க இளையராஜா தன் அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று பேசியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, ரசிகர்கள் முன்னதாக இளையராஜா உணர்ச்சி பொங்க பேசின காட்சிகளை பார்க்க முடியுது. கூடுதல் விவரம் என்ன? பிரியா, தமிழ் சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளரான இளையராஜாவோட நீண்ட நாள் கனவு கடல் கடந்து கண்டங்கள் கடந்து லண்டன்ல அரங்கேறி இருக்கு. லண்டன்ல இருக்கக்கூடிய அப்போலோ ஆடிட்டோரியத்துல இளையராஜாவுடைய முதல் சிம்பனியான வேலியன் சிம்பனி இந்திய நேரப்படி இன்னைக்கு நள்ளிரவு 2 மணிக்கு நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட 3500 பேர் அதாவது அமரக்கூடிய அந்த அரங்கத்துல அரங்கம் நிரம்பிய நிகழ்வா வேலியன் சிம்பனி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வேலியன் சிம்பனி கிட்டத்தட்ட 33 நாள்ல இளையராஜா எழுதி முடிச்சிருந்தாரு. இதுக்கான ஏற்பாடுகள் கடந்த சில மாதங்கள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இந்த சிம்பனி அனுபவம் தனக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க இளையராஜா அங்க பேசியிருக்காரு. இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா லண்டனில் தனது சிம்பனி நிகழ்வை அரங்கேற்றிய பிறகு அந்த நிகழ்ச்சி மேடையிலேயே அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். சிம்பனியின் தனது அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்று உணர்ச்சி பொங்க ரசிகர்கள் மத்தியில் இளையராஜா பேசியிருக்கிறார்.